சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பட்டியல் வெளியிட்ட அண்ணாமலைக்காக 100 கோடி ரூபாய் டிஆர் பாஸ் பாத்து பாஸ் அவன் அடி தாங்க மாட்டான். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. இப்போ நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். அடிமை பாதி சங்கி பாதி கலந்து செய்த கலவை நான். இன்னைக்கு பல நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு அழைச்சி விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உத்தர வாங்குறீங்கடா? அமித்ஷா வந்து எப்ப பார்த்தாலும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்ல, என்னோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறான்னு சொல்லுவாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறான்னு சொல்றாரு. எங்க இத படி? கூட்டணி ஆட்சி இல்ல, என்னோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறான்னு சொல்லுவாங்க. பூன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டுமல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசி இருக்கிறார், என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சுட்டார். பாஜக எதை எழுதி கொடுத்தாலும் நான் பேசுவேன், ஆனா தமிழக முதல்வர் நான் காசு வாங்கிட்டு கூவுறேன்னு சொல்றாரு. நானே எப்ப ஏடரைட்டு வரும்னு பயந்து பாஜக சொல்ல பேசிட்டு இருக்கேன். என்ன திட்டாதீங்க பிளீஸ். பூஜா தூக்கி தமிழ மானத்தை வாங்குற கணக்கு பிள்ளை வேலை மட்டும் கட்சி நம்ம பாக்குற. கட்சிக்குள்ள ஜாதி பேசி தமிழ ஒற்றுமைய ஒழிக்கிற. அறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி ஆட்சிக்கு வரதா துடிக்கிற. வேணா போயா நீ வேணா போயா. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டுக்கு காவி பூச பாக்குற. தவழ்ந்து வந்த பழக்கத்தில தாடி கால விழுந்து கிடக்குற. ஸ்டெர்லைட்ல சுட்டு புட்டு தெர்ல நீ நடிக்கிற. மொத்தத்துல சட்டம் ஒழுங்க புழிய தோண்டி புதைக்கிற. ஸ்டாலின் வந்து என்ன பத்தி போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன பத்தி போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன பத்தி போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சாரு. ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சி. ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் குழுவா போனார். ஸ்டாலின் பேசுறாரு, ஸ்டாலின் பொதுக்குழுல ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின். ஐயோ எங்க புடிச்சீங்க? என்னையா இவன் போற இடத்துல எல்லாம் அந்த ஆளு பேரையே சொல்லிக்கிறிக்கான். இவன் பண்ண 4 நல்லதை வச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க மாட்டானா? அந்த சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒண்ணுமே வெட்டி வேட்டாலாம் இருக்குது. அதிமுக திமுக நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர். அதான் என்னன்னு கேக்குறேன். அதிமுக திமுக என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில இல்ல. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் இல்லங்கிறது தான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே டிஃபரன்ஸ். என்னடா செல்லம் குழப்புற? அதிமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இல்ல. அதிமுக பிஜேபியும் ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இல்லனாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரி இருக்கு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஐயா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 தற்கொலைகளும் 4 வித கோரிக்கைகளும். அந்த வீடியோக்குள்ள போலாமா? கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க.
இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுங்க. உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை, இந்த 2 துறையையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள். கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரணியில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள். இந்த 31 உண்மைகள் வெளிவர வேண்டும். ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும். நீதிபதி சந்திர அவர்களே, உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர்கள், இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு. உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க துண்டு வரதிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கிவிடும் என்பதை என்ன ப்ரோ, படம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, வருமானமும் நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு அரசியல் பயணம்? சிக்னல் கிடைக்கல, சரி அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அம்மு இங்க வருவாளா, பதில கேட்டு சொல்லு. அவ இடுப்பில்ல மடிப்பில்ல கசங்குது மனசு, குயிக்கா வர சொல்லு. இனவாதம் பேசி ஏய்த்து பிழைக்க முடியாது என்று உணர்ந்த சீமான், கள்ளு, ஆடு மாடு, மரம் செடி கொடி என்று பிதற்ற ஆரம்பித்துள்ளார். முதலில் பனை ஏறி கள் இறக்குவதாக அறிவித்து பின் மரத்தில் படிக்கட்டு கட்டி ஏறி ட்ரோல் ஆனார். பின்னர் ஆடு மாடுகளின் மாநாடு ஒன்றை போட்டார். ஒரு மாட்டின் அருகே இவர் சென்றவுடன் கடுப்பான அந்த மாடு எரித்து திமிரி முட்டித்தள்ள பார்த்தது. அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலை தெறிக்க ஓடி வந்தார் சீமான். அடுத்ததாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று மாடு மேய்க்கப் போவதாக அறிவித்த சீமான், மாடுகள் மீது ஏணி வைத்து ஏறி பயிற்சி எடுத்து வருகிறார். ஏணி வைத்து ஏறும்போது மாடுகள் நகர்ந்து விடுவதால் பயிற்சி அதிகமாக தேவைப்படுகிறதாம். மறுபடியும் அசிங்கப்பட்டு விடுவோம் என்று உணர்ந்த சீமான் மரங்களின் மாநாடு போட்டுவிட்டார். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பாக்குறீங்களா? தேவர் மேட்ரிமோனியில் பாருங்கள். இது தேவர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. இந்த சேவையை பயன்படுத்தி வரன் தேர்ந்தெடுங்கள். தாலி கட்டினவெல்லாம் பொண்டாட்டியாயா? என்னையா கொடுமையா இருக்கு. அவன் அரேஞ்ச் மேரேஜ் தான், அந்த புரோக்கர்கள் மூலியமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.